தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் தொடங்கி விஜயகாந்த் வரை பல முன்னணி நடிகர்களுக்கு தனது குரலின் மூலம் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள பாடகர் TM சௌந்தரராஜன். எம்ஜிஆருக்காகவே ஒரு பாடலை 2 முறை பாடியுள்ளார். தமிழ் சினிமாவில் பழமையான தயாரிப்பு நிறுவனம் என்று அழைக்கப்படும் AVM நிறுவனம் சார்பில் 1966ஆம் ஆண்டு வெளியான அன்பே வா படம் எம்ஜிஆர், சரோஜா தேவி, நாகேஷ், TR ராமச்சந்திரன், மனோரமா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். AC திரிலோகச்சந்தர் இயக்கிய இந்த படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். இந்த படத்தின் அனைத்து பாடல்களையும் வாலி எழுதியிருந்தார். எம்ஜிஆர் தனது வழக்கமான பாணியிலிருந்து விலகி முழுக்க ஒரு காதல் படத்தில் நடித்தது இதுதான் முதல் முறை. அதேபோல் AVM நிறுவனம் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த முதல் படம் கலர் படம் என அறிவிப்பு வெளியான உடனே இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்துள்ளது. இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற வேண்டும் என்று AVM நிறுவனம் பல முயற்சிகளை மேற்கொண்டது. மேலும் இந்த படத்தின் படப்பிடிப்பு மற்றும் இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிந்து சென்சாருக்கு செல்லும் முன் எம்ஜிஆருக்கு படம் ஸ்பெஷல் காட்சியாக திரையிடப்பட்டுள்ளது. படம் பார்த்து வெளியில் வந்த எம்ஜிஆர், இது எனக்கான படம் இல்லை, MSVக்காக எடுக்கப்பட்ட படம், மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறியுள்ளார். எம்ஜிஆர் திரைப்பட பாணியிலிருந்து விலகி புதிய கதையம்சத்துடன் எடுக்கப்பட்ட அன்பே வா இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் போற்றப்படுகிறது. இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள அன்பே வா என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கு குரலாக இருந்த பாடகர் TM சௌந்தரராஜன் பாடிய இந்த பாடல் முதல் டேக்கிலேயே MSV பாடல் பிரமாதமாக வந்துள்ளது என்று பாராட்டியுள்ளார். இதனால் சந்தோஷமாக அங்கிருந்து சென்ற TMS மறுநாள் வரும்போது அதே பாடலை ரீடேக் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியானவர் என்ன என்று விசாரித்துள்ளார். இந்த பாடலுக்கு என்னாச்சு, எதற்காக ரீடேக் என்று MSVயிடம் கேட்க எனக்கு தெரியவில்லை என்று அவர் கூறியுள்ளார். அதன் பிறகுதான் இந்த பாடல் எம்ஜிஆர் மகிழ்ச்சியாக பாடுவது போல் TMS பாடியுள்ளார். ஆனால் அவர் ஏக்கத்துடன் பாட வேண்டும், அந்த பாடலை திரும்பவும் ரீடேக் எடுங்கள் என்று AVM செட்டியார் கூறியுள்ளார். அதன் பிறகு அந்த பாடல் ரீடேக்காக முன்பை விட பிரமாதமாக பாடி அசத்தியுள்ளார் TMS.